கடற்கரை சாலை சங்கர வித்யாலயா பள்ளி அருகில் புதியதாக கட்டப்பட்டுள்ள லாஸ்பேட்டை காவல் நிலைய கட்டிட திறப்பு விழா டிசம்பர் 14ஆம் தேதி நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் நிலைய கட்டிடத்தை திறந்து வைத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ஆ. நமச்சிவாயம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க. லட்சுமி நாராயணன் அவர்கள், காவல்துறை இயக்குநர் திருமதி ஷாலினி சிங் IPS அவர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி நகராட்சி சார்பில் பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் நீடித்த வளர்ச்சிக்கான நகர்ப்புற திட்டத்தின் கீழ் மரப்பாலம் சலவை நிலைய கட்டிடம், வைத்திக்குப்பம் சலவை நிலைய கட்டிடம், மரப்பாலம் நேதாஜி நகர், சுகாதாரமான மீன் அங்காடி ஆகியவற்றின் திறப்பு விழா மரப்பாலத்தில் டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் கட்டிடங்களை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க. லட்சுமி நாராயணன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சம்பத் அவர்கள், திரு அனிபால் கென்னடி அவர்கள், தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான் IAS அவர்கள், உள்ளாட்சித்துறை செயலர் திரு கேசவன் அவர்கள், பொலிவுறு நகர திட்ட நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சௌத்ரி முகமது யாசின் அவர்கள் மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் உடனிருந்தனர். ஆயிரத்தி 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றி தின விழா புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலை பிரெஞ்சு தூதரகம் எதிரில் உள்ள போர் நினைவிடத்தில் டிசம்பர் 16ஆம் தேதி நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், மாண்புமிகு குடிமைப்பொருள் வழங்கல் அமைச்சர் திரு PRN திருமுருகன் அவர்கள், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு P. ராஜவேலு அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் திரு சரத் சவுகான் IAS அவர்கள், காவல்துறை இயக்குநர் திருமதி ஷாலினி சிங் IPS அவர்கள், செய்தித்துறை செயலர் திரு முகமது அசன் அபித் அவர்கள், மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் அவர்கள் மற்றும் முப்படை வீரர்கள் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர்.
இறுதியாக 2 நிமிடம் மௌனம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள விசிஆர்சி நோய் கடத்தி ஒழிப்பு ஆராய்ச்சி மையத்தின் பொன்விழா நிகழ்ச்சி டிசம்பர் 16ஆம் தேதி நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொன்விழா கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான் IAS அவர்கள், சுகாதாரத்துறை செயலர் திரு சௌத்ரி முகமது யாசின் அவர்கள், விசிஆர்சி இயக்குநர் டாக்டர் மஞ்சு நேகி அவர்கள், முன்னாள் இயக்குநர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் பொழுது விசிஆர்சி நிறுவனத்தின் 50 ஆண்டுகால ஆராய்ச்சி வரலாற்றை வெளிப்படுத்தும் விதமாக நினைவு கையேடுகளை துணைநிலை ஆளுநர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள், தனக்கும் மலேரியா நோய்க்கும் நீண்ட காலமாக ஒரு தொடர்பு இருப்பதாக கூறி தன் வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். மலேரியாவால் உயிரிழந்த தன் உறவினரின் 1 வயது மகனை படிக்க வைத்து இன்று ஒரு பெரிய மருத்துவராக உருவாக்கி இருப்பதை நினைவு கூர்ந்தார்.